ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் ஒரு வேறு லெவல் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்னா, நம்ம மொபைலில் இருந்து டெலிட் ஆன ஃபோட்டோஸை இந்த ஆப்பை பயன்படுத்தி சத்தியமாக ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போது அது என்ன ஆப்புன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கவர் டெலிட்டட் ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணினே வாங்க. இங்கே வந்து பிங்க் கலரில் வந்து ஒரு ஆப் இருக்குது, ரெக்கவர் டெலிட்டட் ஃபோட்டோஸ்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து வேறு லெவல் ஆப்புன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸே நான் இதுலேருந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இப்போது அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோஸை ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். டப் டு ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு வருது, வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து நமக்கு வந்து அந்த ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ரீசெண்ட்லி டெலிட்டட்னு இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கைஸ், இப்போது ஸ்டார்ட் பேசிக் ஸ்கேன் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் ஸோ இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற, அதாவது நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸை வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய மொபைல்லேருந்து நான் டெலிட் பண்ண எல்லா ஃபைல் அண்ட் ஃபோட்டோஸை வந்து இந்த ஆப் வந்து ரெக்கவர் பண்ணிச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 22,500 இமேஜஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வியூ ஃபைல்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போது வந்து என்னுடைய மொபைல்லேருந்து நான் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் மொபைல்லேருந்து டெலிட் ஆன இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸையும் உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோவும் வந்து உங்களால் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்டு வந்து அப்படி இல்லைனா, அதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் பண்ண வேணாம், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போது நான் அந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து நான் ரீஸ்டோர் பண்ணேன். இப்போ அந்த ரீஸ்டோர் பண்ண ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டோர் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான இம்பார்ட்டண்டான, அதாவது டெலிட் பண்ண இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்பு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஆப்லேயே இதுதான் பெஸ்ட்டான ஆப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். Thank you.